ஏதோ ஒரு காலத்துல இந்தியா, சீனா யுத்தம் வரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலைமை. அது சின்ன லெவலோ, இல்ல பெரிய லெவலோ. ஆனா அது யுத்தத்த தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம பலத்த இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். திருட்டு சீனாவும் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறான். என்னைக்கு அவனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ, இல்ல என்னைக்கு அவனுக்கு கெட்ட நேரம் வந்து நம்மகிட்ட அடி வாங்கி ஓடணும்னு இருக்கோ, அன்னைக்கு அது நடந்துரும். அதே மாரி அதக் காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாவே யுத்த வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுன்னா, சீனா, அமெரிக்கா தான். காரணம் தைவான நோக்கி சீனா போய் தான் ஆகணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில போய் தான் ஆகணும். அப்ப அமெரிக்கா குறுக்க வரும். குறுக்க வரும்போது அமெரிக்காவ எதிர்க்க வேண்டியது வரும். அப்படி இல்ல அப்புட்ன்னா, சீனால ஒரு டசன் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, அது எல்லாமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு ரொம்ப ஆழமா. அது பூரா வெளியில வரும்போது, அமெரிக்கா இறங்கி வேல பார்க்கும். எப்படியோ ஒரு யுத்தத்த இந்த 2 நாடுகளும் சந்திக்க தான் போணும். அப்படி சந்திக்கும்போது, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு கூட்டணியையும் அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கு. எப்பயுமே அமெரிக்கா தனியா போகாது. ஒரு கூட்டணிய உருவாக்கிரும் சட்டுன்னு. அந்த மாரி சீனாவ கவுண்டர் பண்றதுக்குன்னே எப்படி ரஷ்யாவ கவுண்டர் பண்றதுக்குன்னே ஐரோப்பாவுக்குள்ள ஒரு கூட்டணிய உருவாக்குச்சோ, அதே போல சீனாவ கவுண்டர் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டணிய உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கூட்டணி பல பெயர்கள்ல இதே நாடுகள் சுத்தி சுத்தி இருக்கும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த நாடுகள் சுத்தி சுத்தி வெவ்வேறு பேர்கள்லயே இருப்போம். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். சீனாவுக்கு எதிரான ஒரு பெரும் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறோம். மாத்தி மாத்தி பிளேயர்களுக்குள்ள பல டெக்னாலஜி ஷேரிங் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த கூட்டணிகள்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா, சீனா யுத்தம் வந்துச்சு அப்புட்ன்னா, இந்தியா என்ன செய்யும்? அப்படின்னு பேச்சு எப்பவுமே ஓடும். இந்தியா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அமெரிக்க கப்பல்களுக்கு இந்தியாவோட துறைமுகங்கள யூஸ் பண்ண விட்டா மட்டும் போதும். சின்ன லெவல்ல அட்லீஸ்ட் பெட்ரோல ஃபில் பண்ண விட்டா கூட போதும்யா! அப்படிங்கிற மாரி பேச்செல்லாம் ஓடும். ஆனா இப்ப கொச்சின்ல ஏற்கனவே நம்ம அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். அமெரிக்க கப்பல்கள் இங்க வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறது தான். நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டாவே மாறுங்கிறது ஊரறிஞ்ச உண்ம. ஆனா அத வெளிப்படையா சொல்லல. ஆனா அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். அமெரிக்க கப்பல்கள் தாராளமா வந்து பழுது பார்க்கலாம். அவர்களுக்கு தேவையான ஃபியூயல நிரப்பலாம். அதுக்கடுத்து சீனாவ நோக்கி முன்னேறி போலாம். இது ஒரு சரியான விஷயம் தான். சீனாவுக்கு எதிரா கவுண்டர் குடுக்கறக்காக. இப்ப அடுத்த கட்டமா, கொல்கட்டா துறைமுகத்தையும் வந்து ஆடிட் நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய முடிஞ்சிரும். கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன் அப்புட்ன்னா, நம்ம ஏற்கனவே சீனாவ நோக்கி கவுண்டர் பண்றக்காக, இந்த துறைமுகங்கள எல்லாம் ஒரு ஹை கிளாஸா மாத்தி வச்சிருக்கோம். அதனால அமெரிக்காவுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நம்ம உள்ள விட்டா மட்டும் போதும். ரொம்ப சந்தோஷமா வந்து நின்னுக்குவாய்ங்க. இந்த தடவ கொல்கட்டா துறைமுகத்த பொறுத்தவரையும், அடுத்த ஸ்டேஜ கொண்டு போய்ட்டாங்க. என்ன அப்புட்ன்னா, அப்ப வெளிப்படையா எதுவுமே சொல்லல. இப்பயும் வெளிப்படையா சொல்லல. இருந்தாலும் இது மெயின்டனன்ஸ், லாஜிஸ்டிக் சப்போர்ட் அது போக அமெரிக்கா, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்புட்ன்னா, ஒரு போர்க்காலத்திலே ஆகட்டும், இல்ல வேற கப்பல் பயணங்கள்ல ஆகட்டும், இந்தியா உருவாக்குற கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ள உள்ள நாடுகள் எல்லாருமே வந்து போற மாரி ஒரு ஏற்பாடு. இது நமக்கு எக்கனாமியாவும் ஒரு மைலேஜ் தான். டிஃபென்ஸாவும் மைலேஜ் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, இந்த பயலுக பூரா வந்து போறது எதுக்கு அப்புட்ன்னா, சீனாவ கவுண்டர் பண்ண தான். சீனாவ நாளைக்கு, நாளான்னைக்குலாம் அழிக்க முடியாது. அப்படியே அழிச்சாலும் அடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு திருப்பி வளர விடாம தடுத்து நின்னுகிட்டே இருக்கணும். அப்ப 40 வருஷத்துக்கு நம்ம கிட்ட இவர்கள் அனுசரிச்சு தான் போணும். நம்மளோட துறைமுகங்கள யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு லெவல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள் அப்புட்னாலே, அது தொடர்ந்து ஒரு ஃப்ளோவா தான் போகும். ஏறக்குறைய அந்த லெவல் இல்லாட்டியும் அதுல பாதி அளவு எடுத்துக்கலாம். எப்படி மெடிசனோட வர்த்தகம் அப்படிங்கிறது எந்த காலங்கள்லயும் சண்டை வந்துறக்கூடாது. சண்டை வந்தாலும் இத கை வைக்கக்கூடாது. நமக்கு அத வந்து நிறுத்துற மாரி ஒரு நாடாவே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி தான் பார்த்து பார்த்து தான் அந்த உறவ முதல்ல இருந்தே மெயின்டெயின் பண்ணாங்க. எல்லா நாடுகளுமே. அதுக்கு கொஞ்சம் கிட்டத்திலேயே தான் இந்த மாரி விஷயங்களும் வரும். இப்படி மெயின்டெனன்ஸ் பார்க்கறது, லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு, கூட்டணி நாடுகளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2வது துறைமுகத்தில நோக்கி போகும்போது ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே சீனாவுக்கு எதிரா அமெரிக்கா பலம் கொண்டு தாக்கப் போகுது. ஆனா என்னதான் பலம் யூஸ் பண்ணி தாக்கணும்னாலும், இந்தியா அனுசரிச்சா மட்டும் தான் முடியும். திரும்ப திரும்ப அமெரிக்காவுக்கு இது நல்லா மண்டையில ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் பெரிய அளவுல நெறைய விஷயங்கள விட்டு தரார்கள். நெறைய விஷயங்கள பைபாஸ் பண்றார்கள். சில விஷயங்கள உலகத்துக்காகவும், உள்நாட்டு அரசியலுக்காகவும், அதே சமயம் அமெரிக்காவோட குறுக்கு புத்திக்காகவும்
அப்பப்ப செய்கிறது. அத தாண்டி இந்தியா கிட்ட வம்பிழுக்க அவர்களே நெனச்சாலும், ஆசைப்பட்டாலும் சூழ்நிலை ஒத்து வராதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. சீனாவ பொறுத்தவரையும் நம்ம அமைதியாவே இருந்தாலும், இந்திய எல்லைகளுக்கு போகாம இருந்தாலும், ஏற்கனவே போனதுக்கு அவன் நம்மள செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். ஏன் தான் போய் தொலைச்சோம் அப்படிங்கிற நெனப்பு அவர்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்ன அப்டின்னா, உலகத்திலேயே வலிமை வாய்ந்த இராணுவம் அப்படின்னாலும், இராணுவ படைகள பிரிச்சு, பிரிச்சு மேயறத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரையும் கிளைக்கிறது, எல்லா தளபதியும் தூக்கி உள்ள வைக்கிறது. பொறக்கும்போதே அப்படியே ராணுவ புத்தியோடயே பொறந்துருமா குழந்தை? அதனால அப்படியே தூக்கிட்டு வந்து வீரர்களா மாத்தி நிறுத்த முடியாது. இது எல்லாம் அங்க பெரிய அளவுல கட்டமைப்பே டிஸ்டர்ப் ஆயி கிடக்குது. வெறும் எண்ணிக்கை தான் இருக்கு. ஆனா, அந்த எண்ணிக்கை களத்துல மைலேஜ் குடுக்குமா? தெர்ல. டெக்னாலஜி கொட்டி கிடக்கு. அந்த டெக்னாலஜி எல்லாம் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணுமா? அதுவும் தெரியாது. இந்த மாரி பல சிக்கல்கள சீனா சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா எந்திரிச்சிருக்கணும். இந்த மாரி நடவடிக்கைகள எடுத்திருந்தா, சீனா இப்ப தடுமாறி இருக்காது. சீனா இல்லேன்ட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு கீழ விழுந்திருக்கும். ஆனா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. சீனா அங்க விழுக ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா சுதாரிக்குது. உருப்படியா சுதாரிக்குது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. காரணம், வீணா போன பாகிஸ்தான வச்சுக்கிட்டு இந்தியாவ செக்கு காட்டுனோம், தொலைச்சு புடுவாய்ங்கன்னு நல்லா தெரிஞ்சு பாகிஸ்தான வீசிட்டாய்ங்க. அதே மாரி இந்தியாவ மிரட்டியோ, செக் வச்சோ வேலையே ஆகாது அப்படிங்கிறனால, மியூச்சுவலான பெனிஃபிட்டோட சேனல மட்டுமே பார்க்கிறது. அமெரிக்கா புத்திக்கு அப்பப்ப வெவ்வேற சேனல் தெரிஞ்சாலும் அத விட்டுட்டு, அப்படியே நேர்கொண்ட பார்வை மாரி மாறி இந்த மியூச்சுவல் பெனிஃபிட் சேனல மட்டுமே டிராவல் பண்ணி வராய்ங்க. இது எல்லாமே நம்ம ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதே மாரி வந்து இங்க ஒண்ணுமே இல்ல. நான் தான் எல்லாம் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாரி இல்ல. எல்லா துறைமுகங்களையும் ஏற்கனவே வேர்ல்ட் கிளாஸுக்கு கொண்டு போயிட்டோம். அவனுங்க வந்தா போதும் மெயின்டனன்ஸ் பார்த்துக்கலாம். லாஜிஸ்டிக் சப்போர்ட் தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். அப்படிங்கிற கிளியரான ரோட் மேப் ஏற்கனவே வச்சிருந்தனால, இன்னைக்கு அமெரிக்காவும் உள்ள வந்துருச்சு. வேலைய ஆரம்பிக்கிறாங்க. மிக விரைவில் கொல்கட்டா அக்ரீமெண்ட்டும் சைன் ஆயிரும். அப்படி சைன் ஆனதுக்கப்புறம் இந்தியால 2 துறைமுகங்கள யூஸ் பண்ண போறார்கள். அந்த 2 துறைமுகங்கள யூஸ் பண்ணும்போது, அமெரிக்காவுக்கும் மைலேஜு, இந்தியாவுக்கும் மைலேஜு, சீனாவுக்கு 2 பாயிண்ட்ல மிகப்பெரிய தலைவலி. இது மட்டும் கிடையாது. இதுக்காக நீ அழுகுற, கதர்ற அப்படின்னா, கொஞ்சூண்டு கண்ணீர் பேலன்ஸ் வச்சுக்க அப்படிங்கிற மாரி தான் டெல்லி வட்டாரங்கள் சீனாவுக்கு செய்தி அனுப்புறார்கள். என்ன அப்டின்னா, அடுத்து அந்தமான் நிக்கோபார் முதல் தியேட்டர் கமாண்டா மாறப்போகுது. அப்படி மாறுனதுக்கு அப்புறமும், அங்கேயும் இதே வடிவத்தில எல்லாம் செய்வோம். அப்படி செய்யும்போது, மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ல 80% போக்குவரத்த சீனா வச்சிருக்கு. அவர்களோட கச்சா எண்ணெய் தேவைக்கு. அதெல்லாம் நெனச்சு பார்த்துக்க. அதுங்க நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ட சீனாவால தடுக்கவும் முடியாது. அத எதிர்க்கவும் முடியாது. அதே சமயம், இங்க கொல்கட்டா சைன் பண்ணிட்டா, அடுத்து அங்க தான் போப்போறாய்ங்க அப்படின்னு வில்லத்தனத்த காட்டுன அப்புட்ன்னா, அடியும் விழுகும் அப்படிங்கிற மாரி சுத்தி வளைச்சுட்டோம் சீனாவ. முதல் முதல் லடாக் கூட இல்ல. டோக்லாம்ல கால் வச்சப்பயே சீனாவுக்கான அழிவு நாள் ஆரம்பமாயிருச்சு. நம்மளும் இறங்கி டோக்லாம் பிரச்சனையிலருந்து இறங்கி அடிக்கிறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கோம். சீனா விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் தரை மட்டமாயிரும். அதுவும் மிக விரைவில் வரும். முந்திலாம் கணக்கு போட்டோம் அப்புட்ன்னா 20 வருஷம், 30 வருஷம்னு சொல்லலாம். இப்ப அப்படிலாம் இந்தியா எதுவுமே செய்றதில்ல. எல்லாமே இம்மீடியட்டா ஒரு 5 வருஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், குரோத்தையும் காட்டக்கூடிய இடத்துல இந்தியா இருக்கிறனால, அமெரிக்காவும் நல்ல ஸ்பீடா இருக்கு. ஊர் உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ஃபோக்கஸ குறைக்கவே மாட்டேங்கிறாய்ங்க. முந்திலாம் இந்த பக்கம் பிளாங்காவே இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. ஈரான், இஸ்ரேல், உக்ரைன் அப்படின்னு பல பிரச்சனைகள் கையில இருந்தாலும், இந்த பக்கம் தேவையான ராணுவ ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார்கள் சத்தம் இல்லாம. அதனால அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ள சீனாவ சுருட்டி வீசிறலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள எண்ணம்.